நமஸ்காரம் எல்லாருக்கும். காமாட்சி விலாசம் த்விதீய அத்தியாயம் பார்த்துட்டு இருக்கோம். காஞ்சி வரதராஜ கஷேத்திர விவரணம் ஃபுல்லா நம்மளுக்கு இதுல இருந்து ஆரம்பிக்கிறது. சோ இந்த செகண்ட் இதுல ஸ்பெசிபிக்கா நம்ம அந்த வரதராஜ பெருமாள் கோவிலுடைய எல்லைகள் நாலா பக்கமும் என்னென்ன இருக்கு, இட் இஸ் சரவுண்டட் பை என்னென்ன கோவில்கள், என்னென்ன தீர்த்தங்கள், அந்த மாதிரி பாக்குறோம் இந்த சாப்டர்ல. சோ இப்ப ஏகப்பட்ட பிள்ளையாருடைய வலம்புரி விநாயகர் ஆலயத்திலேருந்து முருகர் கோவில்லேருந்து நிறைய ஈஸ்வரர் கோவில் பார்த்தோம். அப்புறம் கிராம தேவதை அம்பிகையுடைய கோவில் ஒண்ணு இருந்ததுன்னு பார்த்தோம். கடைசியா நம்ம பார்த்தது மணிகண்டேஸ்வர சிவக மணிகண்டேஸ்வரர் ஆலயம் பார்த்தோம். இப்போ அதுல இருந்து நம்ம 17ல இருந்து நம்ம ஆரம்பிக்க போறோம். புரா வித் யஸ்வமேதாய ஔத்காதா ஔத்காதா பான்னு இருக்கு, அந்த பாவை அடிச்சுட்டு கான்னு மீன் கான்னு போட்டுக்கோங்க. க3 சரியா? ஔத்காதா வாக்தரோ ரோ அப்படின்னு இருக்கு, அத ரோன்னு மாத்திக்கோங்க. தமிழ்ல சொல்றேன் இதெல்லாம். வாக்தரோ ஹரஹ தஸ்ய சௌம்யே தசாம்சே து சத்யநாதேஸ்வர சிவஹ. ராஜராஜேஸ்வரி மாமி. புரா வித்யஸ்வமேதாய ஔத்காதா வாக்தரோ ஹரஹ தஸ்ய சௌம்யே தசாம்சே து சத்யநாதேஸ்வர சிவஹ. புரா வித்யஸ்வமேதாய ஔத்காதா வாக்தரோ ஹரஹ தஸ்ய சௌம்யே தசாம்சே து சத்யநாதேஸ்வர சிவஹ. அங்க ஒரு இஷு ஆட் பண்ணிக்கோங்க, சத்யநாதேஸ்வர சிவக. அந்த விசர்க்கம் இஷுன்னு ஆகும். சத்யநாதேஸ்வர சிவக. சான்ஸ்கிரிட்லயும் அதை ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு இஷு ஆட் பண்ணிக்கோங்க. இன்னொரு வாட்டி மாமி. புரா வித்யஸ்வமேதாய ஔத்காதா வாக்தரோ ஹரஹ தஸ்ய சௌம்யே தசாம்சே து சத்யநாதேஸ்வர சிவக. ஓகே, நெக்ஸ்ட். சக்ரே நாராதிதஃ பூர்வம் இந்திரஸ் யாக்ஷி சஹஸ்ரதஹ தஸ்யோத்தரே துவாதசாம்சே ஹரி. அத அக்கு போட்டிருக்கு இல்லையா, அந்த அக்க அடிச்சுட்டு ஹ போட்டுக்கோங்க. ஹரிஸ் தத்ர திகம்பரஹ. இந்திரா மாமி. சக்ரேணாராதிதஃ பூர்வம் இந்திரஸ்யாக்ஷி சஹஸ்ரதஹ தஸ்யோத்தரே துவாதசாம்சே ஹரிஸ்தத்ர திகம்பரஹ. என்னாச்சு? சக்ரேணாராதிதஃ பூர்வம் இந்திரஸ்யாக்ஷி சஹஸ்ரதஹ. வேணும் அடுத்த வாழ் கூட்டு. கூப்பிடுங்க ராஜி மாமி. சக்ரேணாராதிதஃ பூர்வம் இந்திரஸ்யாக்ஷி சஹஸ்ரதக தஸ்யோத்தரே துவாதசாம்சே ஹரிஸ்தத்ர திகம்பரக.
शक्रेणाराधितः पूर्वम् इन्द्रस्याक्षिहैस्रतः इन्द्रक्यासि सहस्रदः तस्योत्तरे द्वादशांशे हरिस्तत्र दिगम्बरः. ஓகே. சோ இந்த மணிகண்டேஸ்வரர் ஆலயம் இருக்கு இல்லையா, அந்த மணிகண்டேஸ்வரர் ஆலயத்துக்கு சௌமியே, அதாவது வடக்கு பக்கத்துல ஒரு ஸ்தலம் இருக்கு. அங்க வந்து சிவன் இந்திரனுக்கே 1000 கண்களை கொடுத்த ஒரு ஸ்தலம் அது. அதான் சக்ரேன் ஆராதித்த பூர்வம் இந்திரஸ்யாக்ஷி சஹஸ்ரதக. அந்த இடத்துல ஒரு சத்யநாதேஸ்வரர் ஆலயம் இருக்கு. அந்த சத்யநாதேஸ்வரர் ஆலயத்துல இந்திரனுக்கு ஈஸ்வரர் 1000 கண்களை கொடுத்த ஸ்தலம் அப்படின்னு. அடுத்தது அங்கேருந்து துவாதசாம்சே என்ன இருக்கு, 12 அம்ச தூரத்துல தஸ்யோ. ஓகே, அதுதான் பார்த்திருக்கோங்க. ஃபர்ஸ்ட் லைன் என்ன இருக்குன்னு கீழே போட்டிருக்கா. புரா வாணி தர்ப்ப ஹரோ மூலவத் சயனாகிருதிஹி தஸ்ய வன்ஹௌ து பஞ்சாம்சே. சோ அது எங்க போட்டிருக்கா, அது வந்து ஞாபா மாத்திக்கோங்க, பஞ்சாம்சே. ஓகேவா? பஞ்சாம்சே குஹாசிம்ஹோ ஜனார்தனஹ. ராஜலக்ஷ்மி ராதாகிருஷ்ணன் மாமி. புராவாணி தர்பஹரோ पुरावाणी दर्भहरो மூலவச்சயனாகிருதிஹ मूलवच्छयनाकृतिः தஸ்ய வன்ஹௌ து பஞ்சாம்சே तस्य वह्नौ तु पञ्चांशे குஹாசிம்ஹோ ஜனார்தனஹ. गुहासिंहो जनार्दनः. पुरावाणि दर्भहरो मूलवच्छयनाकृतिः तस्य वह्नौ तु पञ्चांशे गुहासिंहो जनार्दनः. இன்னொரு தடவை சொல்லுவாங்க. ஆம். पुरावाणी दर्भहरो मूलवच्छयनाकृतिः तस्य वह्नौ तु पञ्चांशे गुहां सिंहो जनार्दनः. ஓகே. சோ அங்கேருந்து உத்தரே துவாதசாம்சே, அதாவது வடக்குல 12 அம்ச தூரத்துல ஹரிஸ்தத்ர திகம்பரக, திகம்பர ரூபமா விஷ்ணு பகவான் அங்க இருக்கார் அப்படின்னு. அது என்ன விசேஷம் அங்க அப்படின்னா, சரஸ்வதியுடைய அந்த கர்வத்தை அடக்குவதற்காக விஷ்ணு வந்து ஒரு சயன கோலத்துல இருக்கார், சயனாகாரத்துல இருக்கார். இதுதான் அத்திவரதரா வருவார் நினைக்கிற பின்னாடி. சோ அதுதான் இங்கே சொல்லப்படுற கோவில், விஷ்ணுவுடைய ஆலயம். இப்ப அங்கேருந்து வன்ஹௌ து பஞ்சாம்சே, 5 அம்ச தூரம் அக்னி டைரக்ஷன்ல அங்க வந்து என்ன இருக்கு அப்படின்னா, குஹா சிம்ஹோ ஜனார்தனக. ஜனார்தனன் விஷ்ணு. சோ இங்க வந்து சிம்ஹோங்கும் போது நரசிம்மர் உடைய ஆலயம் அங்க ஒண்ணு இருக்கு. என்ன விசேஷம் அங்க அப்படின்னா, அங்க வந்து இந்திரன் வந்து தன்னுடைய மார்பிலேயே அந்த நரசிம்மரை வைத்து பூஜை செய்த ஒரு ஆலயம் அது. அதுதான் அடுத்தது சொல்றேன். மகேந்திர ஹ்ரன் மத்யகதோ மகேந்திரேணைவ பூஜிதஹ தன் நைருதே து பஞ்சாம்சே விஷ்ணு ரஷ்டபுஜா வயஹ. மேம் அந்த ரமா மாமின்னு ஒருத்தர் சொன்னாலே அந்த மாமி மேம். ஓகே. அவளைய வேற ஏதோ பேர் ரமா அவளுக்கு மாமி வாங்கோ, மோட்டோரோலா மாமி. எஸ் ரெடி. மகேந்திரஹ்ரன் மத்யகதோ மகேந்திரகன் மத்யகதோ மகேந்திரேணைவ பூஜிதஹ. மகேந்திரேணைவ பூஜிதஹ பூஜில பூஜிதஹ பூஜிதஹ தன்னைருதே து பஞ்சாம்சே. தன்னைருதே து பஞ்சாம்சே. அங்கேயும் நைருதே, நைர் இரு போட்டு ரூ போடணும்.
எல்லா இடத்துலயுமே இங்க வெறும் ரூ போட்டிருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க. நைருத்த அந்த இது வந்து இரு போட்டு ரூ போடணும். तन्नैरुदे நைருத்தே து பஞ்சாம்சே तन्नैरुदेतु पञ्चांसे விஷ்ணுரஷ்டபுஜாஹ்வயः विष्णुरष्टभुजाह्वयः महेन्द्रहृन्मध्यगतो महेन्द्रेणैव पूजितः பூஜி சொல்லக்கூடாது. பூஜிதः. So sorry மனசுல போடு கரெக்டா படிக்கிறேன் महेन्द्रहृन्मध्यगतो महेन्द्रेणैव पूजितः तन्नैर्ऋते तु पञ्चांसे विष्णुरष्टभुजाह्वयः महेन्द्रहृन्मध्यगतो महेन्द्रेणैव पूजितः तन्नैर्ऋते तु पञ्चांसे विष्णुरष्टभुजाह्वयः. ஓகே. சோ அந்த நரசிம்மர் குகையில நரசிம்மர் ஆலயம் சொன்னோம் இல்லையா, இந்திரனுடைய மார்புல வச்சு பூஜை பண்ண அந்த நரசிம்மர் ஆலயத்திலேருந்து நைருத்த பாகம் 5 அம்ச தூரத்துல ஒரு விஷ்ணு எழுந்தருளி இருக்க. அஷ்டபுஜாஹ்வயः 8 கைகளோட இருக்கார் அந்த கோவில்ல. அங்க என்ன விசேஷம்? மாயா காளீம் க்ஷிதௌ க்ஷிப்ய தஸ்யா மூர்த்னி நிஷண்ணகः தஸ்ய பாதே து பஞ்சாம்சே வித்யாகுண்ட இதி ஸ்ருதः. ரமாதேவி மாமி. மாயா காளீம் க்ஷிதௌ க்ஷிப்ய मायाकालीं क्षितो क्षिप्य தஸ்யா மூர்த்னி நிஷண்ணகः दस्यामूर्ध्नि நிஷண்ணகः निषन्नगग தஸ்ய பாதே து பஞ்சாம்சே तस्य पादे तु पञ्चांशे வித்யாகுண்ட இதி ஸ்ருதः. विद्याकुण्ड इति श्रुतः मायाकालीं क्षुतौ क्षिप्य दस्यामूर्ध्नि निषन्नगग तस्य पादे तु पञ्चांशे विद्याकुण्ड इति श्रुतः मायाकालीं क्षितौ क्षिप्य दस्यामूर्ध्नि निषन्नगग दस्य पादे तु पञ्चांशे विद्याकुण्ड इति श्रुतः. ஓகே. சோ அந்த விஷ்ணு அஷ்டபுஜங்களோட இருக்க அந்த ஆலயம் இருக்கு இல்லையா, அங்க என்ன விசேஷம் அப்படின்னா, மாயை அப்படிங்கிற அந்த காளிகா தேவியோட விஷ்ணு வந்து யுத்தம் புரிஞ்சு அவளை கீழே தள்ளி அவளோட தலைமேல் அமர்ந்து இருக்கிறார் அந்த கோவில்ல. அஷ்டபுஜங்களோட இருக்கும் அந்த மகாவிஷ்ணு எழுந்தருளி இருக்கும் ஆலயம். அதாவது காளியோட யுத்தம் பண்ணி அவளை கீழே தள்ளி அவ தலைமேல அமர்ந்து இருக்கும் அஷ்டபுஜ விஷ்ணு அங்க எழுந்தருளி இருக்கார். நெக்ஸ்ட், சரஸ்வத்யர்ச்சிதாகாரஸ் தஸ்யா மான பிரதாயகः தஸ்ய தக்ஷே து பஞ்சாம்சே தத்ர சிம்ஹோ ஜனார்தனः. ரம்யா விஜயபாஸ்கர் மேம். சரஸ்வத்யர்ச்சிதாகாரஸ். மேம் நான் இன்னைக்கு கொஞ்சம் வெளியில இருக்கேன் மேம், நான் கேட்டுக்கிறேன் மேம். ரத்னா மாமி. சரஸ்வத்யர்ச்சிதாகாரஸ் सरस्वत्यर्चिताकारस् தஸ்யா மான பிரதாயகः तस्या मानप्रदायकः தஸ்ய தக்ஷே து பஞ்சாம்சே तस्य धक्षे तु पञ्चांशे தத்ர சிம்ஹோ ஜனார்தனः. तत्र सिंहो जनार्दनः. सरस्वत्यर्चिताकारस् तस्या मानप्रदायकः तस्य दक्षे तु पञ्चांशे तत्र सिंहो जनार्दनः. सरस्वत्यर्चिताकारस् तस्या मानप्रदायकः तस्य दक्षे तु पञ्चांशे तत्र सिंहो जनार्दनः. ஓகே. சோ பஞ்சாம்சய வித்யாகுண்ட இதி ஸ்ருதः. அதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா,
சோ வித்யா குண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷ்ணு ஆலயம் அங்க இருக்கு. அங்க என்ன விசேஷம் அப்படின்னா சரஸ்வதியுடைய மானத்தை காப்பாற்றினார் விஷ்ணு. அதுதான் சரஸ்வதி அர்ச்சிதாக்கார தஸ்ய மான பிரதாயக, அவருடைய மானத்தை காப்பாத்தின ஒரு விஷ்ணு ஆலயம் வித்யா குண்டர் அப்படின்னு எழுந்தருளி இருக்கார் அந்த விஷ்ணு ஆலயத்துல. இப்ப அங்கேந்து தெற்கு பஞ்சாம்ச தூரத்துல தத்ர சிம்ஹோ ஜனார்தனஹா, அங்க இன்னொரு நரசிம்மர் கோவில் இருக்கு. எத்தனை கோவில்கள் பாருங்க சுத்தி நம்மளுக்கு. இது எல்லாமே இருக்கு கோவில், பட் எந்த கோவில ரெஃபர் பண்றாங்கிறது யாராவது கண்டுபிடிக்க முடிஞ்சா சொல்லுங்க, ஒரு நாளைக்கு நம்ம எல்லாருமே நோட் பண்ணிக்கலாம். ஓகே. புரா காபாலிகம் ஹத்வா ஜீர்ய தஸ்த்ரோத ரான்விதஹ தஸ்யோத்தரே து சப்தாம்ஷே தீபாதார ஜனார்தனஹ. ரூபா எல்லாமே மேம். ரெண்டு லைன், செகண்ட் லைனும் ஃபர்ஸ்ட் லைனும் ஒரு ஸ்லோகமா வரணும். இது என்னமோ இப்படி கொடுத்துருக்கா. ரூபா மேம். புரா காபாலிகம் ஹத்வா पुरा कापालिकं हत्वा जीर्यदस्त्रोदरान्वितः वीर्यतस्त्रोतरान्वितः तस्योत्तरे तु सप्तांशे तस्योत्तरे तु सप्तांशे दीपाधार जनार्दनः दीपाधार जनार्दनः पुरा कापालिकं हत्वा वीर्यतस्त्रोतरान्वितः तस्योत्तरे तु सप्तांशे दीपाधार जनार्दनः पुरा कापालिकं हत्वा वीर्यतस्त्रोतरान्वितः तस्योत्तरे तु सप्तांशे दीपाधार जनार्दनः. ओके. सो அந்த தக்ஷேது பஞ்சாம்சே தத்ர சிம்ஹோ ஜனார்தனஹ சொன்னேன் இல்லையா, ஒரு நரசிம்மர் ஆலயம் இருக்கு அப்படின்னு. அங்க என்ன அப்படின்னா காபாலிகர்கள், காபாலிகர்னா நம்மளுக்கு தெரியும், நரமாமிசம் சாப்பிடுற ஒரு குரூப், அது காபாலிகர்கள்னு சொல்லுவா வாழ. சோ அந்த காபாலிகர்களை கொன்னு அவளால பிரயோகிக்கப்பட்ட அந்த அஸ்திரத்தை எல்லாத்தையும் விழுங்கி ஜீர்ணமான வயத்தோட கூடிய நரசிம்மர் ஆலயம். அந்த நரசிம்மர் காபாலிகர்களை எல்லாம் கொன்று அவ அஸ்திரங்கள்லாம் எவ்வளவு பயன்படுத்தினா இல்லையா, அந்த அஸ்திரங்களை எல்லாம் முழுங்கி ஜீர்ணம் பண்ண பெரிய வயரோட இருக்கக்கூடிய நரசிம்மர் ஆலயமா அங்க இருந்தது அப்படிங்கிற. இப்போ அங்கேந்து தஸ்ய உத்தரேத்து சப்தாம்ஷே தீபாதார ஜனார்தனக இன்னொரு விஷ்ணு ஆலயம் இருக்கு. விஷ்ணு ஆலயம் எப்படி இருக்க, தீபாதார தீபமை கையில ஏந்தி கொண்டு இருக்கும் தீப பிரகாச விஷ்ணு ஆலயமா அங்க இருக்கு. அது என்ன தீபம் அப்படின்னா பின்னாடி கொடுத்திருக்க. புரா மாயாநலம் ஹத்வா தீபவத் தத் கரோத் த்ருதஹ தஸ்யைகவிம்சே சௌம்யே து வைகுண்ட நிலையோ ஹரிஹி. ருக்மணி மாமி. புரா மாயாநலம் ஹத்வா रामायानलं हत्वा दीपवत् तत्करो धृतः दीपवत् तत्करो धृतः तस्यैकविंशे सौम्ये तु तस्यैकविंशे संयेतु वैकुण्ठनिलयो हरिः वैकुण्ठनिलयो हरिः. पुरा मायानलं हत्वा दीपवत् तत्करो धृतः तस्यैकविंशे संयेतु वैकुण्ठनिलयो हरिः. पुरा मायानलं हत्वा दीपवत् तत्करो धृतः तस्यैकविंशे संयेतु वैकुण्ठनिलयो हरिः. வைகுண்ட தானே வரணும், டூ தானே வரணும் எல்லா இடமும். ஆமா மாமி.
ஆமா, சோ அது வைகுண்ட பண்ணிக்கோங்க, 2 வரணும் அங்க. இதுலயும் சான்ஸ்கிரிட்லயும் மாத்திக்கோங்க, செகண்ட் ட. இன்னொரு தடவை சொல்லவா மேம் மாமி? இல்ல வேண்டாம். ஓகே, சோ இங்க வந்து சொன்னேன் இல்லையா, அது வந்து என்ன அப்படின்னா மாயா அனலன். சோ அது வந்து மாய அனலன். அனலன்னா ஒரு அக்னி ரூபத்துல இருக்கிற ஒரு அசுரனை வந்து கொன்னு அவனை வந்து ஒரு தீபமா ஆக்கி தன்னோட கையில ஏந்தின்னு இருக்கிற விஷ்ணு பகவானா அந்த கோவில்ல இருக்காராம். அனலன்ற ஒரு அசுரனை தீபமா ஆக்கி அவர் கையில ஏந்திண்டு இருக்கிற ஒரு விஷ்ணு ஆலயத்துல இருக்கு. விஷ்ணு ஆலயமா அங்க இருக்கார். அப்புறம் அங்கேந்து ஏகவிம்சே சௌமியேது வைகுண்ட நிலையோ ஹரிஹி. சோ அங்கேந்து பார்த்தோம்னா சௌமியே குபேர திக்குல வந்து ஒரு வைகுண்டர் ஆலயம் அங்க இருக்கு. என்ன விசேஷம் அங்க அப்படின்னா புறா துண்டீர பூபாய கிருத்த கிரதன்னு இருக்கு, அந்த ராவ எடுத்துட்டு ரு போட்டுக்கோங்க. கிருத்த வைகுண்ட தர்ஷனஹ தஸ்ய சௌமியேது பஞ்சாம்சே. இங்கேயும் ஞாவ வந்து ஞாவ போட்டுக்கோங்க. பஞ்சாம்சே வித்ருமாபோ ஜனார்தனஹ. அபர்ணா மேம். புரா துண்டீர பூபாய तुण्डीरभूपाय கிருத வைகுண்ட தர்ஷனஹ कृतवैकुण्ठदर्शनः தஸ்ய சௌமியேது பஞ்சாம்சே तस्य सौम्ये तु पञ्चांशे வித்ருமாபோ ஜனார்தனஹ विद्रुमापो जनार्दनः तुण्डीरभूपाय कृतवैकुण्ठदर्शनः तस्य सौम्ये तु पञ्चांशे विद्रुमापो जनार्दनः पुरा तुण्डीरभूपाय कृतवैकुण्ठदर्शनः तस्य सौम्ये तु पञ्चांशे विद्रुमापो जनार्दनः. Thank you, ma. ஓகே, சோ அந்த வைகுண்டர் ஆலயம் நம்ம சொன்னேன் இல்லையா, வைகுண்ட நிலையோ ஹரிஹி, வைகுண்டர் ஆலயம் அங்க ஒண்ணு இருக்கு. அங்க என்ன விசேஷம் அப்படின்னா நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா, துண்டீர மகாராஜா துண்டீர மண்டலம்னு முதல்ல அந்த 4 பிராண்டியர்ஸ் உடைய பிரதேசம் வந்து துண்டீர மண்டலம். துண்டீர மகாராஜா அங்க ஆண்டதுனால அந்த மண்டலம் பேரே துண்டீர மண்டலம்னு பார்த்தோம். சோ அந்த துண்டீர ராஜனுக்கு விஷ்ணு வைகுண்டத்துல அவர் எப்படி காட்சி அளித்தாரோ அதை அவருக்கு அங்க அந்த துண்டீர மண்டலத்துல காட்சி அளித்தாராம். வைகுண்டத்தை அந்த கோவில்ல அவர் அதே மாதிரி எழுந்தருளி துண்டீர ராஜனுக்கு காட்சி கொடுத்தாராம் இந்த வைகுண்டர் ஆலயத்துல. அதுதான் அங்க விசேஷம். இப்போ அங்கேந்து பஞ்ச சௌமியத்துல, அதாவது திருப்பியும் இன்னொரு 5 அம்ச தூரம் குபேர திக்குல வந்து வித்ருமாபோ ஜனார்தனஹா, அதாவது பவளவண்ணர், அதாவது நல்ல ரெட்டிஷா இருக்கார், பவழ கலர்ல இருக்கார். வித்ருமங்கிறது பவழம். சோ பவழ இதுல இருக்கிற ஒரு விஷ்ணு பகவான் கோவில் இருக்கு. என்னது அது அப்படின்னா புரா தைத்யோதராத் அதுக்கப்புறம் ஒரு க இருக்கு பாருங்க, அதை அடிச்சுடுங்க. கவ இக்காது கவ அடிச்சுடுங்க. தைத்யோதராத் இது அது மட்டும், இத்த வந்து 3 மேல போட்டுக்கோங்க. இது அப்புறம் ரக்த தான் வரணும். ரக்த பாணாத் ரக்த பிரபான்விதக பிரபா அன்விதக. சோ வந்து சைலண்ட் ஆயிடும். இன்னொரு சொல்றேன். புரா தைத்யோதராத் ரக்த பாணாத் ரக்த பிரபான்விதக தஸ்ய சாக்னேய, சாக் ஏனன்னு இருக்கு, ஏன கிடையாது, நேய மாத்திக்கோங்க தமிழ்ல. திக்பாகே ஷட் சத்வாரிம்ஷ
தம்சகே. சங்கீதா மேம். மேம் சான்ஸ்கிரிட்ல மாத்திக்க வேண்டாமா மேம்? எது? தைத்யோதரா இந்த ஃபர்ஸ்ட் லைன்ல தைத்யோதரா திரக்த பானா திரக்த அப்படியே இருக்கு இல்லையா? சேர்த்து படிச்சு. கரெக்டா தான் இருக்கு. ஓகே, தேங்க்யூ. புரா தைத்யோதராத்ரக்த पुरा दैत्योदराद्रक्त பாணாத் ரக்த பிரபான்விதः. पानाद्रक्तप्रभान्वितः. சோ இது வந்து ரக்த பாணாத் ரக்த பிரபான்விதः அப்படிதான் வரணும். சோ ஃபுல் லைன் சேர்த்து தான் நம்ம படிக்கணும். எல்லா லைன்ஸுமே வந்து பிராக்டிஸ் பண்ணும்போது ஃபுல் லைன் சேர்த்து படிக்கிற மாதிரி பிராக்டிஸ் பண்ணுங்க. புரா தைத்யோதராத்ரக்த பாணாத் ரக்த பிரபான்விதः. पुरा दैत्योदराद्रक्त पानाद्रक्तप्रभान्वितः. तस्य चाग्नेय दिग्भागे तस्य चाग्नेयदिग्भागे षट्चत्वारिंशदंशके षट्चत्वारिंशदंशके. पुरा दैत्योदराद्रक्त पानाद्रक्तप्रभान्वितः. तस्य चाग्नेयदिग्भागे षट्चत्वारिंशदंशके. पुरा दैत्योदराद्रक्त पानाद्रक्तप्रभान्वितः. तस्य चाग्नेयदिग्भागे षट्चत्वारिंशदंशके. ஓகே. சோ அந்த வித்ருமர் பவள நிறத்துல இருக்கக்கூடிய அந்த விஷ்ணு எழுந்தருளி இருக்கும் ஆலயம்னு சொன்னோம் இல்லையா? அது ஏன் அவருக்கு அந்த பவள வண்ணரா இருந்தார் அப்படின்னா, அவர் வந்து அசுரர்களுடைய ரத்தத்தை எல்லாம் குடிச்சு அதனாலேயே பவழம் மாதிரி சிவந்த நிறத்தை அடைந்தார் அந்த விஷ்ணு பகவான். அதுதான் அங்க இது புரா தைத்யோதரா ரக்த பானா ரக்த பிரபான்விதக. சோ அந்த தைத்தியர்களுடைய ரத்தத்தை எல்லாம் குடிச்சு அதனாலேயே அவர் அந்த வித்ரும கலர் பவழம் மாதிரி சக்கச்சவேர்னு சிவப்பு நிறத்தை அவர் அடைந்திருந்தார். இப்ப அங்கேந்து ஆக்னேய திக்பாகே ஷட்சத்வாரிம்சதம்சகே, அதாவது 46 அம்ச தூரத்துல என்ன இருக்கு பார்க்க போறோம். புஷ்ப சுஷ்ரூஷயா பூமிஃப் பதிம் பிராப்தா சதுர்புஜம் தஸ்ய பூர்வே தோ சைகாம்ஷே ருக்ம ராஜத விக்ரஹௌ. சங்கரி மாமி. மேம் நான் சொல்லவா மேம்? நான் வந்துட்டேன் மேம். புஷ்ப சுஷ்ரூஷயா பூமிஃப் पुष्प शुश्रूषया भूमि பதிம் பிராப்தா சதுர்புஜம் पतिं प्राप्ता चतुर्भुजम् तस्य पूर्वे तु चैकांशे तस्य पूर्वे तु चैकांशे रुक्मराजत विग्रहौ रुक्मराजत विग्रहौ पुष्प शुश्रूषया भूमि पतिं प्राप्ता चतुर्भुजम् तस्य पूर्वे तु चैकांशे रुक्मराजत विग्रहौ पुष्प शुश्रूषया भूमि पतिं प्राप्ता चतुर्भुजम् तस्य पूर्वे तु चैकांशे रुक्मराजत विग्रहौ. ஓகே. சோ அந்த முதல் இது சொல்றேன். ஆக்னேய திக்பாகம் சத்சத்வாரிம்சதம்சகம், அதாவது அந்த 46 அம்ச தூரத்துல என்ன கோவில் இருக்கு அப்படின்னா சதுர்புஜத்தோடு கூடிய ஒரு பெருமாள் கோவில் அங்க இருக்கு. அங்க என்ன விசேஷம் அப்படின்னா, பூமாதேவி வந்து விஷ்ணு பகவானுக்கு நிறைய கலரா புஷ்பங்களை கொடுத்து அவர் சந்தோஷப்படும்படி செய்த அந்த பூமாதேவிய வந்து அங்க கல்யாணம் பண்ணிண்ட சதுர்புஜ பெருமாள் ஆலயம் அங்க இருக்கு அப்படின்னு. ஓகேவா? சோ அந்த சதுர்புஜ ஆலயம் இருக்கு. அப்புறம் இப்ப அங்கேந்து பூர்வே ஏக அம்சத்து தூரத்துல ருக்மராஜத விக்ரஹௌ புராசக்ரேன விந்யஸ்தௌ தௌ த்விஜௌ, நடுவுல ஒரு தி இருக்கு, அது அடிச்சுடுங்கோ.
தௌக்கு அப்புறம் த்விஜௌ தான். பல்லி யுக்மகௌ. அந்த லைனையும் சேர்த்தே சொல்லிடலாம். புரா சக்ரேன விந்யஸ்தௌ தௌ. சாந்தி திரு இல்ல நானே சொல்லிடுறேன். புரா சக்ரேன விந்யஸ்தௌ தௌ த்விஜௌ பல்லி யுக்மகௌ. சோ இங்க வந்து நம்மளுடைய அந்த பள்ளிகள் ஆலயம், தங்கப்பள்ளி வெள்ளிப்பள்ளி இருக்கு இல்லையா? சோ இந்திரனால ஸ்தாபிக்கப்பட்ட அந்த ஆலயம், தங்கப்பள்ளி வெள்ளிப்பள்ளி இருக்கிற அந்த ஆலயம் கிழக்கு பாகத்துல இருக்கு. பூர்வேத்து ஏகாம்ச தூரத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். இதோட நிக்கல, இன்னும் இருக்கு நிறைய. அதுதான் அடுத்ததுல ஃபர்ஸ்ட் லைனா வருது. தயோர் யாம்யே தூ சைகாம்ஷே சோபானம் தத்வ சங்கியம். சரி, இந்த ரெண்டு லைனையும் சேர்த்து சொல்லலாம். யாராவது வாங்கோ. சங்கரி இல்ல சாந்தி திருமலை மேம். நமஸ்காரம் மேம். சக்ரேன விந்யஸ்தௌ புரா சக்ரேன விந்யஸ்தௌ தௌ த்விஜௌ பல்லியுக்மகௌ தௌ த்விஜௌ பல்லியுக்மகௌ யுக்மகௌ யுக்மகௌ தயோர்யாம்யே து சைகாம்ஷே தயோர்யாம்யே து சைகாம்ஷே சோபானம் தத்வ சங்கியம் சோபானம் தத்வ சங்கியம் சங்கியகம். மேம் அதுல யகம்னு வேற இருக்கு. சங்கியம் இருக்கு மாமி. சங்கம் சங்கியகம் சங்கியகம். அங்க ரெண்டு இருக்கா? சங்கியம் சங்கியம்மா இருக்கும் சங்கிய யக்கம்னு இருக்கு. ரெண்டு இயர் இருக்கு. பார்த்தேன். சங்கியம். சொல்லவா மேம்? இருங்க இருங்க வெயிட் பண்ணுங்க ஒரு நிமிஷம், மேம் சொல்லுவா. சரி, நான் அதை வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல இது பண்ணிடுறேன். தமிழ்ல ஒரு யா தான் இருக்கு, சான்ஸ்கிரிட்ல ரெண்டு யா வந்து கம் தெரியும் தெரியும். அது சங்கியம்மா சங்கிய கம்மாங்கிறது பார்க்கணும். யயக்கம் கிடையாது கண்டிப்பா. அது சங்கியம் தான் நினைக்கிறேன்னா. இல்ல அது நான் வந்து கிளாரிஃபை பண்றேனே, பார்த்துட்டு சொல்றேன் இன்னொரு வாட்டி. இப்போதைக்கு சங்கியக்கம் சொல்லுங்க, நான் அதை கிளாரிஃபை பண்ணிடுறேன் உங்களுக்கு. ஓகே மேம். புரா சக்ரேன விந்யஸ்தௌ தௌ தௌ த்விஜௌ பல்லியுக்மகௌ தயோர்யாம்யே து சைகாம்ஷே சோபானம் தத்வ சங்கியகம். புரா சக்ரேன விந்யஸ்தௌ தௌ த்விஜௌ பல்லியுக்மகௌ தயோர்யாம்யே து சைகாம்ஷே சோபானம் தத்வ சங்கியகம். ஓகே. சோ அங்கேருந்து நம்மளுக்கு ஏகாம்சம் ஒரு அம்ச தூரத்துல சோபானம் தத்துவ சங்கியகம். சோ அங்க வந்து என்ன இருக்கு அப்படின்னா, தேவசில்பியால நிர்மாணிக்கப்பட்ட அந்த 24 படிகள், அதாவது 24 சோபானங்கள் அங்க அமைஞ்சிருக்கு. அதுதான் புரா மார்காய தச்சைலே ரச்சிதம் தேவசில்பினா அங்க இருக்கு அப்படின்னு சொல்றார். புரா மார்காய தச்சைலே ரச்சிதம் தேவ சில்பினா தஸ்ய பிரதீச்யா மேகாம்ஷே மகாதேவீதி பத்மஜா. சாந்தி நீராவி மேம். புரா மார்காய தச்சைலே புரா மார்காய தச்சைலே ரச்சிதம் தேவசில்பினா ரச்சிதம் தேவசில்பினா தஸ்ய பிரதீச்யா மேகாம்ஷே தஸ்ய பிரதீச்யா மேகாம்ஷே மகாதேவீதி பத்மஜா மகாதேவீதி பத்மஜா. புரா மார்காய தச்சைலே
रचितं देवशिल्पिना तस्य प्रतीच्यामेकांशे महादेवीति पद्मजा पुरा பத்மல பத்மஜா पद्मजा पुरा मार्काय तच्चैले रचितं देवशिल्पिना तस्य प्रतीच्यामेकांशे महादेवीति पद्मजा पद्मजा பத்மல பத்மஜா पद्मजा பல ப பத்ம पद्म பத்மஜா பத்மஜா அது மட்டும் ஏன் லைட்டா வருது நீங்க கேர்ல விழுந்துட போறது ஒண்ணு. ஓகே, அங்க வந்து ஒரு மகாதேவி பத்மஜா, அதாவது ஒரு மகாலட்சுமி கோவில் ஒண்ணு இருக்கு. எங்க மேற்கு அந்த முதல்ல சொன்னேன் இல்லையா அந்த சோபானங்கள்னு, அந்த அதுல இருந்து மேற்குல வந்து வந்து அம்பாள், அதாவது தாயார் வந்து லக்ஷ்மி தேவி வந்து மகாவிஷ்ணு தன்னை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக அவருடைய அர்த்தாசனத்தில் அமர்ந்திருக்கும் லக்ஷ்மி தேவி ஆலயம் அங்க இருக்கு அப்படின்னு சொன்னா. ஓகே, அதுதான் இங்க வருது. விவாஹார்த்தம் ஹரிம் பிராப்ய விஷ்ணு அர்த்தாசனம் கதா தஸ்யாஸ் சைஷான பாகேஸ்தி புண்ணியகோட்டி விமானகம். சரோஜா மேம். விவாஹார்த்தம் ஹரிம் பிராப்ய विवाहार्थं हरिं प्राप्य விஷ்ணோரர்த்தாசனம் கதா विष्णोरर्धासनं गता தஸ்யாச்சைஷான பாகேஸ்தி. तस्याश्चैशानभागेऽस्ति. சோ அது பாக்கே இருக்கு, கே வந்து 3 போட்டுக்கோங்க மேல. புண்ணியகோட்டி விமானகம் पुण्यकोटिविमानकम् विवाहार्थं हरिं प्राप्य विष्णोरर्धासनं गता तस्याश्चैशानभागेऽस्ति पुण्यकोटिविमानकम् विवाहार्थं हरिं प्राप्य विष्णोरर्धासनं गता तस्याश्चैशानभागेऽस्ति पुण्यकोटिविमानकम्. ஓகே, சோ அங்கேருந்து ஈசான பாகத்துல என்ன இருக்கு அப்படின்னா புண்ணியகோட்டி விமானம். புண்ணியகோட்டி விமானம்ங்கிற ஒரு விமானம் அங்க இருக்கு. என்ன யார் அது கொடுத்தா அப்படின்னா இந்திரனால விஷ்ணுவுக்கு கல்யாணம் சொன்னேன் இல்லையா, மகாலட்சுமி வந்து விஷ்ணுவ கல்யாணம் அந்த லக்ஷ்மி தேவி ஆலயம். சோ அந்த திருமணத்திற்காக இந்திரனால் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது இந்த புண்ணியகோட்டி விமானம். அது அங்க இருக்கு அப்படின்னு சொல்றேன். தச்ச விஷ்ணு நிவாசார்த்தம் மகேந்திரேண பிரதிஷ்டிதம் தஸ்ய வாதே த்விதீயாம்சே அனந்தாக்யம் மகாசரஹ. சசிரவி மாமி. தச்ச விஷ்ணு நிவாசார்த்தம் तच्च विष्णुनिवासार्थं महेन्द्रेण प्रतिष्ठितम् महेन्द्रेण प्रतिष्ठितम् तस्य वाते द्वितीयांशे अनन्ताख्यं महासरः अनन्ताख्यं महासरः तच्च विष्णुनिवासार्थं महेन्द्रेण प्रतिष्ठितम् तस्य वाते द्वितीयांशे अनन्ताख्यं महासरः तच्च विष्णुनिवासार्थं महेन्द्रेण प्रतिष्ठितं तस्य वाते द्वितीयांशे अनन्ताख्यं महासरः. Okay, so வாத்தே த்விதீயாம்சே அனந்தாக்கியம். சோ ஓகே, இத்தனை நேரம் நம்ம கோவிலா பார்த்துன்னு வந்தோம். இப்போ புண்ணிய நதிகள். இங்க வந்து ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு அனந்த சரஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நதி அனந்த சரஸ்னு பேர் அதுக்கு. அந்த நதி எங்க இருக்குன்னா ஈசான திக்குல இருக்கு அப்படின்னு சொல்றா.
அங்க என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆதிசேஷன் அங்க வந்து நீராடி அவருக்கு வந்து இந்த பூமிய தாங்குற அந்த சக்தியை பெற்றிருந்தார். அந்த குளத்துல நீராடி அவர் அந்த பூமியை தாங்கிக் கொள்ளும் சக்தியை பெற்றிருந்தார் ஆதிசேஷன். அதுதான் அங்க விசேஷம். அனந்த சரஸ். நெக்ஸ்ட் புரா தத் பாதிசேஷஸ்ய விஸ்வதாரண சத்வதம் தர்ஷனாத் சர்வ பாபக்னம் ஸ்பர்ஷனாத் வைஷ்ணவ பிரதம். சத்யா பி மேம். புராதத்வாதிசேஷஸ்ய விஸ்வதாரண சத்வதம் தர்ஷனாத் சர்வ பாபக்னம் ஸ்பர்ஷனாத் வைஷ்ணவ பிரதம். புரா தத்வாதிசேஷஸ்ய விஸ்வதாரண சத்வதம் தர்ஷனாத் சர்வ பாபக்னம் ஸ்பர்ஷனாத் வைஷ்ணவ பிரதம். புரா தத்வாதிசேஷஸ்ய விஸ்வதாரண சத்வதம் தர்ஷனாத் சர்வ பாபக்னம் ஸ்பர்ஷனாத் வைஷ்ணவ பிரதம். சோ இதுதான் நான் சொன்னேன். ஆதிசேஷன் வந்து விஸ்வதாரண இந்த பூமியை தாங்குவதற்கு சக்தியை பெற்றிருக்கும் ஒரு நதி தான் இந்த அனந்த சரஸ் நதி. தர்ஷனாத் சர்வம். இந்த நதிய வந்து தரிசனம் பண்ணாலே போறோம், நம்மளுடைய அத்தனை பாபங்களும் நீங்கும். ஸ்பர்ஷனாத் அதாவது இந்த நதி நமக்கு அந்த ஸ்பரிசம் கிடைச்சதுன்னா அந்த நதியில நம்ம ஒரு காலம் நினைச்சாலே போறோம், நம்மளுக்கு வைஷ்ணவ பிரதம் கிடைக்கும், வைகுண்டம் பதம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த அனந்த சரசுடைய மகிமைய சொல்றார். அதுல இன்னொரு பலனும் சொல்றார். மந்தவாரே த்வனந்தஸ்ய பலக்ருத் தத் புரா நிருப அஸ்மின் வாரே து யஸ் ஸ்நாயாத் காவேரி பல பாக் பவேத். சத்யபிரியா மேம். மந்தவாரே த்வனந்தஸ்ய பலக்ருத் தத் புரா நிருப அஸ்மின் வாரே து யஸ்நாயாத் காவேரி பலபாக் பவேத். மந்தவாரே த்வனந்தஸ்ய பலக்ருத் புரா நிருப அஸ்மின் வாரே து யஸ்நாயாத் காவேரி பலபாக் பவேத். மந்தவாரே த்வனந்தஸ்ய பலக்ருத் புரா நிருப அஸ்மின் வாரே து யஸ்நாயாத் காவேரி பலபாக் பவேத். ஓகே, சோ இங்க என்ன விசேஷம் அப்படின்னா சனிக்கிழமையில இங்கே நீராடினால் நம்மளுக்கு விஷ்ணு பதம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சுரதன்ட்ட சொல்றான். இந்த அனந்த சரஸ்ல சனிவாரத்துல நீராடுறவாளுக்கு விஷ்ணு பதம் கிடைப்பது உறுதி அப்படின்னு சொல்லி இந்த நதி தீர்த்தத்தினுடைய பலனை சொல்றான். இதி தீர்த்தாய சேஷேன வரோ தத்தோ நிருபோத்தம. அதாவது ஆதிசேஷனே அந்த வரம் கொடுத்தாராம். சனிக்கிழமையில யார் இங்க வந்து நீராடுறாளோ அவளுக்கு வைகுண்ட பதவி கிடைக்கும் அப்படின்னு ஆதிசேஷனே இந்த வரத்தை கொடுத்தார். தஸ்ய பாத்தே துவாதசாம்சே தீர்த்தம் பக்தோத யாபிதம். சாந்தி மாமி. இதி தீர்த்தாய சேஷேன வரோ தத்தோ நிருபோத்தம
वरो तत्तो नृपोत्तम तस्य बाते द्वादशांसे तस्य पादे द्वादशांसे तीर्थं भक्तोदयाभिधम् तीर्थं भक्तोदयाभिधम् इति तीर्थाय शेषेण वरो तत्तो नृपोत्तम तस्य पादे पादशांसे तीर्थं भक्तोदयाभिधम् इति तीर्थाय शेषेण वारो तत्तो नृपोत्तम सारी मम्मी वरो तत्तो नृपोत्तम तस्य पादे द्वादशांसे तीर्थं भक्तोदयाभिधम् வெரி குட். சோ அங்கேருந்து நம்மளுக்கு வாயு திக்குல துவாதசாம்சே 12 அம்ச தூரத்துல பார்த்தோம்னா அடுத்த ஒரு தீர்த்தம் இருக்கு. என்ன தீர்த்தம்? பக்தோதய சரஸ், அதாவது பக்தோதய தீர்த்தம் அங்க இருக்கு. அங்க என்ன விசேஷம் அது அடுத்தது பார்க்க போறோம். ஆஸ்தே தத் விஷ்ணு பக்தானாம் விஷ்ணோர் தர்ஷன தாயகம் தர்ஷனாத் சர்வ பாபக்னம் ஸ்பர்ஷனாத் விஷ்ணுலோகதம். சசி சார். ஆஸ்தே தத் விஷ்ணு பக்தானாம் आस्ते तत् विष्णु भक्तानां विष्णोर्दर्शनदायकम् विष्णोर्दर्शनदायकं दर्शनात् सर्वपापघ्नम् दर्शनात् सर्वपापघ्नं स्पर्शनात् विष्णुलोकदम् स्पर्शनात् विष्णुलोकदम् आस्ते तत् विष्णु भक्तानां विष्णोर्दर्शनदायकं दर्शनात् सर्वपापघ्नं स्पर्शनात् विष्णुलोकदम् आस्ते तत् विष्णु भक्तानां विष्णोर्दर्शनदायकं दर्शनात् सर्वपापघ्नं स्पर्शनात् विष्णुलोकदम्. ஓகே. சோ இங்கேயும் என்ன அப்படின்னா இந்த பக்தோதய சரஸ்ல நம்மளுடைய எல்லா பாபங்களையும் தீர்க்கக்கூடியது இந்த சரஸும். சோ இங்கேயும் அதே மாதிரி ஒரு பலன் போடுறா. தர்ஷனாத் சர்வ பாபக்னம், தரிசனம் பண்ணாலே நம்ம பாபங்கள் எல்லாம் போகும். அந்த ஸ்பரிசம் கிடைத்தால் நம்மளுக்கு விஷ்ணு லோகம் கிடைக்கும். இங்கேயும் அதே பலன் நம்மளுக்கு சொல்றா. அதை தவிர விசேஷ பலன் என்னன்னா அடுத்தது சொல்றா. ஏகாதஷ்யாம் தூ தத் தோயே யஸ் ஸ்நாயான் நிருப சேகர தஸ்மை தேயாத் தேவராஜः க்ஷீராப்தி ஸ்நானஜம் பலம். ஸ்நானம்னு இருக்கு, அத இம்ம அடிச்சுட்டு ஜ இம்ம போட்டுக்கோங்க. ஸ்நானஜம் பலம். ஷில்பா மேம். ஏகாதஷ்யாம் து தத்தோயே एकादश्यां तु तत्तोये யஸ்நாயான் நிருபசேகர यस्नायान् नृपशेखर தஸ்மை தேயாத் தேவராஜः तस्मै देयात् देवराजः க்ஷீராப்தி ஸ்நானஜம் பலம். क्षीराब्धिस्नानजं फलम् एकादश्यां तु तत्तोये यस्नायान् नृपशेखर तस्मै देयात् देवराजः क्षीराब्धिस्नानजं फलम् एकादश्यां तु तत्तोये यस्नायान् नृपशेखर तस्मै देयात् देवराजः क्षीराब्धिस्नानजं फलम्. ஓகே. சோ விசேஷ பலம் இந்த பக்தோதய சரஸ்க்கு என்ன விசேஷ பலம் அப்படின்னா, ஏகாதசி திதியில இங்க நம்ம ஸ்நானம் பண்ணினா சாட்சாத் அந்த திருப்பார்கடல்ல நீராடின பலன் நம்மளுக்கு கிடைக்கும். அதுதான் இங்க சொல்றா. க்ஷீராப்தி ஸ்நானஜம் பலம். திருப்பார்கடல்ல நீராடினா என்ன பலன் கிடைக்குமோ அது இந்த நதியில ஏகாதசியில ஸ்நானம் பண்றவாளுக்கு கிடைக்கும். ஓகேவா? சோ அப்பேற்பட்ட விசேஷ தீர்த்தம். ஒவ்வொரு
இதுவும் நம்ம குளம் கோவில சுத்தி இருக்கிற குளம் அந்த இது நதிக்கெல்லாம் எப்பேற்பட்ட ஒரு சிறப்பு இருக்கு பாருங்க. புரா தீர்த்தாய பக்தைஸ்து வரோ தத்தோ மஹீபதே தஸ்ய சௌமியே, செம்யன்னு இருக்கு, அந்த ழவ போட்டுக்கோங்க. சௌமியே து சாஷ்டாம்ஷே தீர்த்தம் பௌரந்தராபிதம். சௌமியா மேம். ஆனந்தி மேம் என்ன டவுட்? மம்மி போன ஸ்லோகத்துல ஷேக் கர அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் காவா செகண்ட் காவா மம்மி? சான்ஸ்கிரிட்ல ஃபர்ஸ்ட் கா இருக்கு. செகண்டா தான் இருக்கும். ஓகே இந்த இதுல சான்ஸ்கிரிட்ல வந்து பக்தை சத்துன்னு இருக்கு, பக்தை ஸ்தூன்னு மாத்திக்கணும். இந்த ஃபர்ஸ்ட் லைன்ல இந்த வரப்போற ஸ்லோகத்துல புரா இஸ்ன்னு மாத்திக்கணும். ஆமா, சா கிடையாது, அது இஸ்ன்னு மாத்திக்கோங்க. இங்கேயும் வந்து ஷேக டு. ஓகே, பௌரந்தராபிதம். ஓகே, சோ இங்க வந்து அடுத்த இது நம்மளுக்கு வருது சௌமிய. அங்கேருந்து நம்மளுக்கு வடக்குல சௌமியங்கிறது வடக்குல 8 அம்ச தூரத்துல 8 அம்ச தூரத்துல அடுத்த ஒரு தீர்த்தம் இருக்கு. அது என்னன்னா இந்திர தீர்த்தம், பௌரந்தராபிதம் இந்திர தீர்த்தம் அங்க இருக்கு. அது என்ன விசேஷம்? புரா தத் தேவராஜஸ். மேம் அந்த ஸ்லோகம் நீங்க சொல்லி கொடுக்கல மேம். ஓ, இன்னும் சொல்லலையா நம்ம? புரா தீர்த்தாய பக்தைஸ்து புரா தீர்த்தாய பக்தைஸ்து வரோ தத்தோ மஹீபதே வரோ தத்தோ மஹீபதே தஸ்ய சௌம்யே து சாஷ்டாம்ஷே தஸ்ய சௌம்யே து சாஷ்டாம்ஷே தீர்த்தம் பௌரந்தராபிதம் தீர்த்தம் பௌரந்தராபிதம் புரா தீர்த்தாய பக்தைஸ்து வரோ தத்தோ மஹீபதே தஸ்ய சௌம்யே து சாஷ்டாம்ஷே தீர்த்தம் பௌரந்தராபிதம் புரா தீர்த்தாய பக்தைஸ்து வரோ தத்தோ மஹீபதே தஸ்ய சௌம்யே து சாஷ்டாம்ஷே தீர்த்தம் பௌரந்தராபிதம். ஓகே, சோ இந்திர தீர்த்தம் இருக்கு. என்ன விசேஷம்? புரா தத் தேவராஜஸ்ய சஹஸ்ர நயன பிரதம் தர்ஷனாத் சர்வ பாபக்னம் ஸ்பர்ஷனாத் வைஷ்ணவ பிரதம். எல்லாத்துக்கும் அது ஸ்டாண்டர்டா போட்டுட்டா. தீர்த்தங்களுக்கு பாபங்களையும் போக்கக்கூடியது, நம்மளுக்கு வைஷ்ணவ பதத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னு. மேம் இந்த வரதராஜ பெருமாள் கோவில் இருக்குல்ல காஞ்சிபுரத்துல, அங்க இருக்கிற குளத்து பேர் வந்து அனந்த தீர்த்தம் மேம். ஆமா, அனந்த சரஸ். வரிசையா எல்லாமே இங்க அது எல்லாம் பக்கத்துல பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த நதிகள், இது எல்லாத்தையும் சம்மரைஸ் பண்ணி கொடுப்பார் 43 ஸ்லோகத்துல. நம்மளுக்கு இத்தனை பார்த்திருக்கோம். இப்ப இந்த ஒரே ஒரு கோவில சுத்திய எத்தனை கோவில்கள், எத்தனை தீர்த்தங்கள், எத்தனை இது நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதோட கவுண்ட் அழகா கொடுப்பார் இந்த கடைசியில பார்க்கலாம் நம்ம. சோ இங்க வந்து இந்த இந்திர தீர்த்தத்துல இந்த இடத்துலதான் வந்து இந்திரனுக்கு 1000 கண்கள் கிடைத்தது அப்படின்னு சொல்ற. சோ அந்த முன்னாடி ஒரு கோவில் பார்த்தோமே, அந்த கோவிலுடைய குளமா இருக்கும் இந்த குளம், இந்திர தீர்த்தம். ஒரு கோவில் நம்ம பார்த்தோமே, சிவன் வந்து 1000 கண்கள் கொடுத்த கோவில் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த கோவிலுடைய தீர்த்தமா இருக்கும் இது. சோ இங்க என்ன விசேஷம் அப்படி? ஓகே, இத படிச்சுடலாம். புரா தத்தேவராஜஸ்ய சஹஸ்ரநயனப்ரதம் தர்ஷனாத் சர்வ பாபக்னம் ஸ்பர்ஷனாத் வைஷ்ணவப்ரதம் புரா தத்தேவராஜஸ்ய சஹஸ்ரநயனப்ரதம்
दर्शनात् सर्वपापघ्नं स्पर्शनात् वैष्णवप्रदं पुरा तद्देवराजस्य सहस्रनयनप्रदं दर्शनात् सर्वपापघ्नं स्पर्शनात् वैष्णवप्रदं. Beautiful. இந்த இதுலயே அழகா ஸ்ட்ரக்சர்டா கொடுத்திருக்கா பாருங்க. டைரக்ஷன், அதாவது ஒரு அட்ரஸ்க்கு எப்படி கிளீனா நம்மளுக்கு ஒரு கைடு போட்டு கொடுப்பாலோ அந்த மாதிரி டைரக்ஷன், இத்தனை அம்ச தூரம் அதை கொடுக்கறா. அப்புறம் அது என்ன கோவிலோ தீர்த்தமோ அதனுடைய சிறப்பு என்ன அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் விசேஷ பலன் சொல்றா. அடுத்தது அங்கேருந்து டைரக்ஷன் இத்தனை தூரம் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரக்சர்டா கொடுக்குறா. ஸோ இங்கேயும் அப்படிதான். இந்த இந்திர தீர்த்தம்ங்கிறது அவனுக்கு 1000 கண்கள் கிடைத்த இடம்னு சொல்றா இல்லையா. அப்புறம் பலன் இது பாவங்களை போக்கக்கூடியது, வைகுண்ட பகத்தை கொடுக்கறது அப்படின்னு. இப்ப விசேஷ பலன் நம்மளுக்கு சொல்றா. புதவாரே மகேந்திரஸ்ய பலகிருத் தத் புரா நிருப தஸ்மின் வாரே து யஸ் ஸ்நாயாத் யமுனா பல பாக் பவேத். ஸ்ரீதரன் சார். புதவாரே மகேந்திரஸ்ய फलकृत् तत्पुरा नृप तस्मिन् वारे तु यस्नायात् यमुना फलभाग् भवेत्. बुधवारे महेन्द्रस्य फलकृत् तत्पुरा नृप तस्मिन् वारे तु यस्नायात् यमुना फलभाग् भवेत्. बुधवारे महेन्द्रस्य फलकृत् तत्पुरा नृप तस्मिन् वारे तु यस्नायात् यमुना फलभाग् भवेत्. ஓகே. சோ இங்க என்ன இந்த இந்திர தீர்த்தத்துல என்ன விசேஷ பலன்னா, புதவாரத்துல நம்ம இங்க ஸ்நானம் பண்ணினோம்னா யமுனா நதியில ஸ்நானம் பண்ணா என்ன ஒரு பலன் கிடைக்குமோ அது. ஏன்னா கங்கை யமுனை எல்லாம் புண்ணிய நதிகள் இல்லையா. சோ யமுனா நதியில ஸ்நானம் பண்ண பலன் இந்த நதியில ஸ்நானம் பண்ணா கிடைக்கும் அப்படின்னு சொல்றார். இன்னொன்னு சொல்லலாம். புரா தீர்த்தாய தேவேந்திரோ லப்த காமோ வரம் ததௌ. சோ இந்த வரத்தை இந்திரனே கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த தீர்த்தத்துல நீராடினா யமுனா நதியில நீராடின பலன் கிடைக்கும் அப்படின்னு தேவேந்திரனே இந்த வரத்தை கொடுத்தான். பஞ்சவிம்சாம்சதஸ். சோ விம்சஷாம்னு இருக்கு, அந்த ஷவை அடிச்சுடுங்க. பஞ்சவிம்க்கு அப்புறம் நேரா ஷா தீர்க்கம் தான் வரணும். ஒரு எக்ஸ்ட்ரா ஷ இருக்கு, அதை அடிச்சுடுங்க. பஞ்சவிம்சாம்சதஸ் தஸ்ய வன்ஹௌ பாஞ்சாலிகா வயம். ஸ்ரீபிரியா மேம். புராதீர்த்தாய தேவேந்திரோ லப்தகாமோ வரம் ததௌ பஞ்சவிம்சாம்சதஸ்தஸ்ய வன்ஹௌ பாஞ்சாலிகாஹ்வயம். புராதீர்த்தாய தேவேந்திரோ லப்தகாமோ வரம் ததௌ பஞ்சவிம்சாம்சதஸ்தஸ்ய வன்ஹௌ பாஞ்சாலிகாஹ்வயம். புராதீர்த்தாய தேவேந்திரோ லப்தகாமோ வரம் ததௌ பஞ்சவிம்சாம்சதஸ்தஸ்ய வன்ஹௌ பாஞ்சாலிகாஹ்வயம். ஓகே. சோ ஒரு பஞ்சவிம்சம் 25 அம்ச தூரத்துல பாஞ்சாலிகா தீர்த்தம் அப்படின்னு ஒரு தீர்த்தம் இருக்கு. வன்ஹவ் அதாவது அக்னி திக்பாகத்துல பாஞ்சாலிகா தீர்த்தம்னு ஒரு தீர்த்தம் இருக்கு. அதுக்கு என்ன விசேஷம் 41 நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம்.
சோ அதையும் சொல்லி முடிச்சுட்டு அதோட விசேஷ பலனையும் சொல்லிட்டு நம்மளுக்கு ஃபுல்லா அந்த 43 44ல வந்து இந்த மாதிரி இந்த ஹரிக்ஷேத்திர எல்லைகளில் ஒரு பிள்ளையார் கோவில், ஒரு முருகர் கோவில், 3 சிவன் கோவில், இத்தனை விஷ்ணு கோவில், இத்தனை தீர்த்தங்கள் இருக்குன்னு ஒரு சம்மரி கொடுப்பா இந்த 43 and 44ல. அது நம்ம இது எல்லாமே அடுத்த வாரம் பார்ப்போம். இந்த பாஞ்சாலிகா தீர்த்தத்தினுடைய பலன் என்ன, விசேஷ பலன் என்னங்கிறதையும் அந்த சம்மரியும் பார்த்துட்டு அப்புறம் ஹரிக்ஷேத்திர பிரபாவம், நம்மளுக்கு இந்த வரதராஜ பெருமாள் கோவில் இந்த ஹரிக்ஷேத்திரத்தினுடைய பிரபாவம் அதனுடைய மகிமையை பத்தி நம்ம படிக்க ஆரம்பிப்போம். ஓகே, இப்ப இதோட முடிச்சுக்கலாம். எண்டிங் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. यदक्षरपदभ्रष्टं मात्राहीनं तु यद्भवेत् तत्सर्वं क्षम्यतां देवि नारायणि नमोऽस्तु ते। विसर्गबिन्दुमात्राणि पदपादाक्षराणि च न्यूनानि चातिरिक्तानि क्षमस्व परमेश्वरी। अन्यथा शरणं नास्ति, त्वमेव शरणं मम। तस्मात् कारुण्यभावेन रक्ष रक्ष जगदम्बिके। सर्वं श्री जगदाम्बार्पणमस्तु। लोकाः समस्ताः सुखिनो भवन्तु, सर्वे जना सुखिनो भवन्तु, समस्त सन्मङ्गलानि सन्तु। ओम शांति शांति शांतिः। ओम तत्सत्। थैंक यू मम। थैंक यू। थैंक यू. Thank you, Mom.